மால்னா பித்து பிடித்தவன் அர்த்தம். அடியார்களான எங்கள் மீது நீ எவ்வளவு பித்து பிடித்திருக்கிறாய், உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது எங்கள் வருகைக்காக நீ எவ்வளவு தூரம் ஏங்கி இருக்கிறாய் என்று தெரிகிறது. மாலே, மணிவண்ணா, நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே, நீ இப்படி எங்கள் மீது அன்பு காட்டாவிட்டாலும் கூட எங்களால உன்னை விட முடியாதுப்பா. ஏன்னா அவ்வளவு அழகு, அவ்வளவு நற்குணங்களோடு நீ விளங்குகிறாயே. மணிவண்ணா, நீலமணி போல் வண்ணம் படைத்தவனே, மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நீராட்டத்துக்காக தேவையான உபகரணங்களை வேண்டி வந்திருக்கோம்னா, அப்போ மேலையார் செய்வனர்கள் எங்கள் முன்னோர்கள்னா இந்த மார்கழி நோன்பு தொன்று தொட்டு தொல்பாவை என்று தனியனிலே பார்க்கிறோம். சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை என்று. அந்த தொன்மையான நோன்புக்கு பல வழக்கங்கள் பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். மேலையார் செய்வனர்கள் அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாதுங்கிறதுனால வேண்டுவன கேட்டியல் இவையெல்லாம் கேட்கிறோமே ஒழிய எங்களுக்கு அதுல நாட்டம் இல்லை, நீதான் வேண்டும்னா. கண்ணன் பார்த்தான், சரி அப்படின்னா என்னென்ன வேண்டும்னு சொல்லுங்கன்னா, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த உலகமே நடுங்கும்படியாக முழங்கக்கூடிய பாலன்ன வண்ணத்து, பால் போல் வெளுத்திருக்கக்கூடிய உன் பாஞ்சசன்னியமே, உன்னுடைய பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருக்கிறது அல்லவா, பாஞ்சசன்னியமே போல்வன. அந்த பாஞ்சஜன்யத்தை போலவே சங்கங்கள், நிறைய சங்குகள் வேண்டும். போய்ப்பாடு உடையனவே, நல்ல பழமையான விஸ்தாரமான சங்குகளாகவே இருக்க வேண்டும். அந்த சங்குகளை கொண்டுதான் உனக்கு நாங்க திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். திருப்பள்ளி எழுச்சி நாம் சேவிக்கும் போது சங்கநாதம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆகம சாஸ்திர குறிப்பு. அதனால எங்க எல்லாருக்கும் 5 லட்சம் சங்கு கொடுத்துரு, எல்லாம் பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கணும். அதை கொண்டு நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். அடுத்தது சால பெரும் பறையே, நல்ல சால பெரும் ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய முரசு பறை வேண்டும். ஏன்னா நம்ம கோஷ்டியா அடுத்து யமுனா நதியை நோக்கி போக போகிறோம். யமுனை கரையில நோன்பு. அப்போ போற வழியில ஒரு புறப்பாடுனா நம் வரவை அறிவித்துக் கொண்டு முரசு வாசித்துக் கொண்டு போக வேண்டாமா? அதற்கு முரசு வேணும். சால பெரும் பறையே, பல்லாண்டு இசைப்பாரே, நமக்கு அவ்வாறு போகும்போது திருஷ்டி பட்டுடக்கூடாது. அதனால பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணி அதையும் இசைந்து பாடக்கூடிய அரையர் கோஷ்டி வேண்டும். கோல விளக்கே, அழகான விளக்கு வேண்டும். ஏன்னா விடியற் காலையில போறோம், அதனால அவ்வளவு தூரம் வெளிச்சம் இருக்காது, சூரியோதயம் ஆயிருக்காது. அதனால ஒரு விளக்கு வேண்டும். கொடியே, நம்முடைய அடையாளம், ஒரு சின்னமாக ஒரு கொடி வேண்டும். விதானமே, மேல ஒரு ஷாமியானா வேண்டும், பந்தல் வேண்டும். ஏன்னா மார்கழி மாசத்துல இத்தனை பேர் போறோம், ஆளுக்கு ஒரு மஃப்ளரா கட்டிக்க முடியும், ஒரே பந்தலா போட்டு விட்டா பனி படாமல் இருக்கும். அதனால இத்தனையும் கொடுன்னா கிருஷ்ணன் பார்த்தா இது என்னமா இது அநியாயமா இருக்கு, தூங்கிட்டு இருந்தவனை திடீர்னு எழுப்பி உட்கார வச்சு சங்க குடு, பறைய குடு, விதானம் குடு, கொடிய குடுனா நான் எங்க போவேன்னா, ஆளின் இலையாய் அருள், நீதானே ஆளிலை கண்ணனாக வந்து ஊழிக்காலத்துல பாரெழு கடல் எழு மலை எழுமாய் சீர்களும் இவ்வுலக எழும் எல்லாம் ஆறுகள் வயிற்றினில் அடக்கி நின்றங்கு ஓரெழு தோருவானவனேன்னு ஞாலத்தை எல்லாம் உன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு தானே நீ. அப்போ ஆளிலை கண்ணனாக வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டியே, உன் வயத்துல இருந்து எடுத்து கொடு. நீ ஆலின் இலையாய், தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஆல் இன் இலையாய், ஆல் எவரிதிங் இன்சைட், இலையாய் இலையில இருந்து ஆல் இன் யூன்னு தானே நீ இருந்தாய். அதனால ஆல் இன் இலையாய் அருள், நீ வயத்துல இருந்து எடுத்து கொடு, நாங்க வாங்கிக்கிறோம்னா.